ஹலோ கைஸ், நம்ம வந்து டே 39 எபிசோடோட அந்த இன்னொரு பார்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த டாஸ்க் விஷயம் தான் 2-3 பார்ட்ஸாக வந்துட்டுருக்கு. ஸோ இது கண்டினியூஸாக பேசவே முடியல, ஏன்னா அவ்வளோ பெரிய டாப்பிக்காக போச்சு. இன்னும் கேட்டால் இது 1 ஹவரில் நம்மளுக்கு கட் பண்ணி காட்டியிருக்காங்க. 24/7 இன்னுமே நிறைய போச்சு போல். ஸோ இதில் என்ன இன்டென்ஷன்னா, பாய்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எப்படி இருந்தாலும் கேர்ள்ஸை வந்து இதில் பண்ண வைக்கணும். ஒருவேளை அவங்க பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் ஸ்போர்ட்டிவ் இல்லைன்னு போன வாரம் சேது சார் வந்து பாய்ஸ் டீம் எப்படி ஸ்போர்ட்டிவ் இல்லைன்ற மாதிரி கேர்ள்ஸ் டீம் ப்ராஜெக்ட் பண்ணாங்கன்னு இவங்க நினச்சிட்டு இருக்காங்க. அதாவது இவங்க வந்து இன்சல்ட் பண்ணப்பட்டாங்க சேது சார் முன்னாடியும் ஆடியன்ஸ் முன்னாடியும் போன வாரம். இப்போ அதே மாதிரி கேர்ள்ஸ் டீமை கொண்டு வந்து நிறுத்தி பண்ணணும். அதுக்கு அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷாலோ முத்துவோ இதை பிளான் பண்ணி பண்ண மாதிரி தான் இருந்தது. தீபக் அந்த இடத்துல வேடிக்கை பார்க்குற மாதிரி தான் இருந்தது. தீபக்கோட இது எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவர் சமைச்சிட்டே இதெல்லாம் பார்த்துக்கிட்டு பிளான் பண்ணி பண்ண மாதிரி தான் இருக்குது. நைட்டில் கேர்ள்ஸ் எல்லாம் நீங்கள் அவ்வளோ மார்க் பண்ணுறீங்கன்னா இந்த பிளானையும் நைட்டில் உட்காந்து தானே போட்டிருப்பீங்க. ஓகேங்களா? நம்மளுக்கு கேமராவில் காட்டலை. கேமரா கூட விஜய் டிவி ப்ராடக்ட்டுன்னும் போது யாரை சேஃப் பண்ணணும் இல்லை எப்படி பேசுறது மட்டும் நம்மளுக்கு காட்டணும் போது அந்த 24/7லையும் எல்லா கேமராலையும் வர்றதுக்கு வருமானு கேட்டால் வராது. அவங்க என்ன காட்டணும்னு நினைக்கிறாங்களோ அந்த கேமராவில் இருக்கிறது தான் வரும். மற்ற கேமராவில் இருக்கிறதெல்லாம் விஜய் டிவிக்கு மட்டும்தான் தெரியணும் போது நம்மளுக்கு தெரியாத எவ்வளோ விஷயங்கள் ஹைட் அண்ட் சீக் விளையாட்டு அந்த கேமராலையும் இருக்க தான் செய்யுது. ஸோ இதெல்லாம் இவங்க உட்காந்து பேசிட்டு தீபக் முத்து விஷால் பேசிட்டு போன வாரம் நம்மளை வந்து சேது சார் எபிசோடில் பண்ணாங்கல்ல, இந்த வாரம் கேர்ள்ஸ் டீமை நம்ம வச்சு செய்வோம் அப்படின்றதுக்காகவே இந்த ஒரு டாஸ்க்குன்னு ஒரு பஞ்சாயத்தை கொண்டு வந்தாங்களோ அப்படின்னு தான் எனக்கும் தோணுது. ஓகேங்களா? சரி, ஓகே. இது இப்படியே போகும்போது ஆனந்தி உள்ளே வந்துட்டு இப்போ யார் யாரெல்லாம் ஒத்துக்கிட்டதுன்னா 4 பேர் ஓகே சொல்கிறாங்க, 4 பேர் ஓகே இல்லைன்னு சொல்கிறாங்க. டோட்டலாக 8 பேர் ஆயிடுச்சு. அப்போ மிச்சம் 2 பேர் டீமில் இருக்காங்க. அவங்க யார் அப்படின்போது ஒன்று சாச்சனா, ஒன்று ரயன் தான் சமைக்க போகிறதுன்றதுனால அவர் வந்து சரி ஓகே முதல்ல சாச்சனா கிட்ட கேளுங்க அப்படின்னு அவர் உஷாராக வந்து அந்த பக்கம் திருப்பி விட்டுறாரு. சாச்சனா வந்து சொல்லும்போது சாச்சனா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்க டபுள் மைண்டாக இருக்கிறதுனால சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு வாட்டி அந்த மாதிரி தான் ஜாக்லின் வந்து சமைச்சு முடிக்கிற வரைக்கும் டாஸ்க் பண்ணால் 100 வாட்டி இப்படி அப்படி போனோன்னா அவங்களோட டைமை கன்சியூம் பண்ண மாதிரி இருந்தது. அதனால் நான் இது யோசிச்சுட்டு இருக்கேன், எனக்கு டைம் வேணுன்ற மாதிரி சாச்சனா சொல்கிறாங்க. உடனே மஞ்சரி சொல்கிறாங்க, ஸோ மற்றவங்களோட டைமே இது கன்சியூம் பண்ணுறதா நீங்கள் சொல்கிற, ஸோ உனக்கும் இது கம்ஃபர்டபுள் இல்லை அப்படின் போது ஆமாம் எனக்கும் கம்ஃபர்டபுள் இல்லைன்ற மாதிரி ஒரு தாட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ ரயானோட ஓட்டு முக்கியம். இப்போ ரயன் என்ன சொல்கிறாருன்னா, என்னையும் கன்சிடர் பண்ணுறீங்கன்னா 5வது ஓட்டை நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஓகே தான் சொல்லுவேன் இந்த டாஸ்க்குனா. அவருக்கு இதில் பிரச்சனை இல்லைங்க. அவர் எங்கே ஓகே சொல்லணும்? அவர் சமைக்க போகிறது அவருக்கு பதில் தான் இவங்க டாஸ்க் பண்ணணும். அவருக்கு இதில் பிரச்சனை இல்லை. அவர் சமைக்க போகணும், பர்மிஷன் கேட்டு சமைக்க போகணும். இப்போ அந்த பர்மிஷனை டாஸ்க்காக மாற்றிருக்காங்க. அதுவும் அந்த டாஸ்க்கும் வந்து எல்லாரும் பண்ணணும், கேர்ள்ஸ் டீம் ஃபுல்லாக பண்ணணும்னு ஒரு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இவங்க மண்டேவே சொல்லியிருக்கலாம்ல. மண்டேலலாம் சொல்லாமல் அந்த மண்டே பண்ண வேண்டிய ஒரு விஷயத்தை இப்போ நீங்கள் மண்டேவே வந்து யார் யார் சமைக்கணும்னு ஒன்று பிரிச்சிடுறீங்க. நடுவில் வந்து இந்த 2 நாள் அந்த ஸ்கூல் டாஸ்க் வந்தது. அப்பயுமே கேர்ள்ஸ் டீம் தான் வந்து சமைச்சாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் சமைக்கணும் போது மோஸ்ட்லி கேர்ள்ஸ் டீம் தான் சமைச்சாங்க. இப்போது இன்றைக்கி ஒரு நாள் தான் கிடச்சிருந்தபோது இந்த ஒரு நாளை விளையாடணுன்றதுக்காகவே முத்துவோ விஷால் தீபக் அதாவது அந்த குரூப்பிசம் பிளான் பண்ணி பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுது. இப்போ கேர்ள்ஸ் இதில் இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்ற பட்சத்தில் அவங்கள செய்ய வச்சுட்டா வந்துட்டு இவங்க என்ன நினச்சாங்களோ அது வந்து அதாவது என்ன சொல்கிறது, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். செய்ய வச்சுட்டோம், நம்ம ஒரு டாஸ்க் கொடுத்து செய்ய வச்சுட்டோம்னு அந்த ஈகோ சாட்டிஸ்ஃபை ஆகிடும். செய்யலை அப்படின்னா என்ன ஆகும்னா இவங்க ஸ்போர்ட்டிவாக இல்லை அப்படின்னு ஜனங்க கிட்ட ப்ரொஜெக்ட் பண்ணிடலாம். ஸோ இவங்களுக்கு வந்து அவங்க எஸ் சொன்னாலும் அதில் இவங்க வந்து ஏதோ ஒன்று பண்ண தான் போகிறாங்க, நோ சொன்னாலும் அதில் ஒரு ப்ளே பண்ண தான் போகிறாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு இவங்க வெயிட் பண்ணிருக்காங்களே தவிர அவங்க என்ன சொன்னாலும் அதை வச்சு இவங்க ப்ளே பண்ண தான் போகிறாங்க. ஓகேங்களா? ஆனால் கேர்ள்ஸ் டீம் ஆனால் அருண் இதில் கொஞ்சம் நியாயமான ஸ்டாண்ட் எடுத்தது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. நான் அருணை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம், ரொம்ப பார்ஷியாலிட்டி அப்படின்னு பேசியிருக்கோம். ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து கேர்ள்ஸ் டீம் ஏதாவது மறுபடியும் மஞ்சரி ஆனந்தி எதை மட்டும் ஸ்ட்ரிங் எடுத்துருவாங்களோ இல்லை கேர்ள்ஸ் டீம் தனக்கு எதிராக திரும்பிட்டா ஸ்ட்ரிங் எடுத்துருவாங்களோன்னு பயத்தில் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை நிஜமாவே ஃபேராக பண்ணியிருந்தாலும் சரி, எது எப்படி பண்ணியிருந்தாலும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர் கொஞ்சம் நியாயமாக நடந்துக்கிட்டாருன்னு தான் சொல்லுவேன். ஸோ வந்து இப்போ வந்து ரயனோட ஓட்டுன்னு வரும்போது சாச்சனா சொல்கிறாங்க ரயனோட ஓட்டு கன்சிடர் பண்ண முடியாது, அவர் எப்படி இருந்தாலும் நெக்ஸ்ட் வீக் இன்னொரு டீமுக்கு போயிடுவாருங்கிற பட்சத்தில் அவரோட ஓட்டு கன்சிடரேஷனுக்கு வராதுன்னு சாச்சனா சொன்ன பாயிண்ட்டே நான் ஒத்துக்கிறேன். எப்படி இருந்தாலும் அவர் பாய்ஸ் டீம் அப்படிங்கும்போது இந்த ஒரு வாரம் தான் பாய்ஸ் டீம்லேருந்து ஸ்பையாக வந்திருக்காரு. அவரோட ஓட்டை கன்சிடர் பண்ணுவார். இங்கே பண்ண வைக்கிறது கேர்ள்ஸ் டீமில் தான் எல்லாரையும் வந்து விஷால் வந்து பிளான் பண்ணி காரணம் இது நம்மளுக்கு தெரியும், ஆடியன்ஸ்குள்ளே இருக்க கேர்ள்ஸுக்கு தெரியாது. தெரிஞ்சாதான் பிரச்சனையே இல்லை. தர்ஷிகாலாம் ஏன் விஷாலுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க இல்லைனா? இப்போ ஜாக்லினே இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, ஜாக்லினும் சௌந்தர்யம் இது என்ன இடுப்பில் கை வச்சுட்டு நிற்கிறது பெரிய விஷயம், ஒரு 20 நிமிஷம் ஆக போகுது மச்சான், இதுக்கே இவங்க இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்கன்னு ஜாக்லின் அந்த இடத்துல சொன்னதாங்க எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு ஏன் இன்னைக்கு ஜாக்லின் ஸ்டாண்டே எடுக்கலை, அப்படி ஸ்டாண்ட் எடுக்கல சைலண்ட்டாக இருந்திருந்தா கூட பரவாயில்ல, பாய் சொல்கிற எல்லாத்துக்கும் ஆமாம் சொல்லிடணுன்ற லெவலுக்கு ஏன் இறங்கி போயிட்டாங்கன்றது எனக்கு புரியவே இல்லை. மேபி அதான் நான் சொல்கிறேனே, ஒன்றும் பிரச்சனை வேணான்றதுக்காக வந்துட்டு அவங்க வந்து அப்படியே வந்து சட்டிலாக போயிட்டாங்களா, இல்லைனா நிஜமாக இந்த பிரச்சனை இதோட விட்டுறலாம், ஒரு டாஸ்க் பண்ணிட்டு 20 நிமிஷம் சரியாக போயிடும், எதுக்கு இந்த பஞ்சாயத்து, ஃப்ரைடே அதுவும் எதுக்கு இந்த பஞ்சாயத்து அப்படின்னு நினச்சிட்டாங்களா அப்படின்னு தெரியல. ஆனால் கேர்ள்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இது இன்னிக்கோடு போகாது,
மேபி இது அவங்க நெக்ஸ்ட் வீக் அவங்க டீம்லேருந்து வேறு யாராவது வந்தாலும் இது கண்டினியூ ஆகணும் ஆப்வியஸாங்க. இது ஃப்ரைடே தானே, சரி நாளைக்கு வீக்கெண்ட் வந்துடும், மண்டேலேருந்து புதுசாக வரும்னா இவங்க இதே நெக்ஸ்ட் வீக்கும் கண்டினியூ பண்ணுவார். முத்து தானே சொன்னார். இவங்க வந்து இப்போ அது வந்து அந்த 30 செகண்ட்ஸை வந்து ரூலாக மாற்றிட்டாங்கன்னா ஒரு ஹேபிட்டாக ஆயிரும். அப்புறம் வந்து அது வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. அதனால் அதுக்குள்ளே வர டாஸ்க்குன்றது போய் ரூல் ஆகிடும் அப்படின்னு சொன்னார். அந்த பயம் இப்போ கேர்ள்ஸுக்கும் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அதனால் அவங்க மஞ்சரி, ரியா எல்லாமே அதான் சொல்கிறாங்க. இப்போ ஒத்துக்கிட்டா அவங்க அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்க. அதை நம்ம பண்ணணும். அதனால் இதிலே நம்ம இப்போ ஸ்டாண்ட் எடுக்கணும். இது முடியாது. அதுவும் எப்போ பார் கிச்சனுக்கு போய் சமைக்கிறதுங்கிறது இந்த 3 மாதம் சமைக்கிறது நடுவில் கோடு இருக்க தான் போகுது. சமைக்கிறதுக்கு இவங்க பர்மிஷன் வாங்க தான் போகிறாங்க. டாஸ்க்குன்ற பேரில் அவங்க ஏதோ பிளான் பண்ண தான் போகிறாங்க பாய்ஸ். அப்போ ஒரு வாட்டி ஒத்துக்கிட்டா அடுத்த வாட்டி இவங்க இந்த ஸ்ட்ராட்டஜி மாற்றி மாற்றி எது ஒன்று பண்ணுவாங்கன்ற பயம் கேர்ள்ஸ்க்கு இருக்குன்ற பட்சத்தில் அது நியாயமான விஷயம் தான் நான் சொல்லுவேன். இந்த இடத்துல ஜாக்லின் சௌந்தர்யா அந்த விஷயத்த ஒன்றுமே இல்லாத மாதிரி ட்ரீட் பண்ணது எனக்குமே சரின்னு படலை. முக்கியமாக ஜாக்லின், ஏன் ஜாக்லின் இப்படி பண்ணுறீங்க? உங்களை வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க பட்சத்தில் நீங்கள் உள்ளே வந்து இந்த விஷயத்தில் வந்து பாய்ஸ்க்கு ஸ்டாண்ட் எடுக்கிறேன்ற பேரில் கேர்ள்ஸ் டீமை விட்டு கொடுத்த மாதிரி தான் எனக்கு இருக்குது. ஓகே, ஆனால் பரவாயில்ல, ஒரு 5 நிமிஷம் வந்து அப்படி பண்ணிட்டாலும் அதுக்கப்புறம் உஷாராயிட்டாங்களான்னு தெரியல. ஏன்னா சௌந்தர்யா தான் கொஞ்சம் வந்து ஜஸ்ட் லைக் தட் பண்ணிடலான்னு யோசிச்சு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு 2 பேருமே பண்ணிடலான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சாச்சனா எல்லாருமே சேர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது இங்கே பேச வேண்டாம், உள்ளே போய் பேசலாம், பெட்ரூமில் போய் உட்காந்து பேசலாம், லிவிங் ஏரியா. ஏன்னா இந்த சைட் பாய்ஸ் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க இவங்களுக்குள்ளே சண்டை போட்டிருக்காத. நீங்கள் வந்து இதை சண்டை போடாமல் உங்களுக்குள்ளே ஒரு ஒத்துமையாக இருந்து டெசிஷன் எடுக்க வேண்டிய நேரம். ஆனால் நீங்கள் இப்போ உங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு அந்த விஷயத்தை வந்து அந்த ஒரு ஃப்ளோவில் கொண்டு போகவே இல்லைன்னும் போது உஷாராக ஓரளவுக்கு போய் பெட்ரூமில் போய் பேசலானது உருப்படியான ஐடியா. அப்பயுமே வந்து பவித்ரா இன்னொரு குட்டி கலாட்டா பண்ணுறாங்க. அப்போ ஏமா முக்கியமான விஷயம் போயிட்டுருக்கு. அப்போ வந்து இவங்க வந்து என்ன கூப்பிடல, எல்லாத்துக்கும் என்ன கூப்பிடவே மாட்டேங்கிறேன், அங்கே தானே இருக்கீங்க கேர்ள்ஸ் டீமில், உங்களை தனியாக வெத்தல் பார்க்க வச்சா கூப்பிடுவாங்க. ஒரு விஷயம்னு வரும்போது நீங்களும் அது இன்வால்மெண்ட் காட்டினா தானே அது டீம் இன்வால்மெண்ட் ஆகும். நீங்கள் வந்து உங்கள் கோவத்தை டாஸ்கில் காட்டலாம், இல்லைனா உங்கள் ஸ்ட்ராட்டஜியில் காட்டலாம். இப்போ குரூப் டிஸ்கஷனில் எடுத்துகிட்டு வந்து காட்டிட்டு அதுவும் முக்கியமாக வந்து பாய்ஸ் வேடிக்கை பார்க்குற நேரத்தில் ஏமா இப்படி பண்ணுறீங்க அப்படி தான் இருந்தது. அது அந்த இடத்துல சௌந்தர்யா பண்ணது, பவித்ரா பண்ணதெல்லாம் ஓகேங்களா. அப்புறம் ஒரு வழியாக உள்ளே போய் டிஸ்கஷன் ஆரம்பிக்குது. அந்த டிஸ்கஷனில் பார்த்தீங்கன்னா என்ன பேச வராங்கன்னா, எங்களுக்கு வந்து அவங்க சமைக்கிறவங்க டாஸ்க் பண்ணணுங்கிறது ஓகே, அவங்க பண்ணட்டும், அது அவங்க அவங்க பண்ணுறது அவங்களுக்கு ஓகே. ஆனால் அவங்க சமைக்கிற வரைக்கும் நாங்கள் பண்ணணுமான்னு கேட்டால் அது நாங்கள் பண்ண முடியாது. எங்களுக்கு தனியாக ஒரு டாஸ்க்கு கொடுங்க, ஓகே நாங்கள் பண்ணுறோம். அவங்க சமைக்கிற வரைக்கும் பண்ண முடியாது. ஆனால் அது வேறு இது வேறு. அந்த இடத்துல அவங்களுக்கானதை அவங்க செய்யட்டும். இங்கே எங்களுக்கு டாஸ்க் கொடுக்குறீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் நாங்கள் அதை பண்ணுவோம். அவ்வளோதானே தவிர இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. முக்கியமாக வந்து இந்த பாடி லாங்குவேஜ் அப்படிலாம் வர பட்சத்தில் எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் மட்டும்தான் பண்ணுவோம். சமைக்கிறதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அவங்க சமைச்சு முடிக்கிற வரைக்கும் எங்களால் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டை ஒன்று எல்லாருமே குரூப் டிஸ்கஷனில் பேசி டிசைட் பண்ணிடுறாங்க. இங்கே அருணும் இதை ஒத்துக்கிறாரு. இதில் பவித்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னொன்று இப்போ யார் உங்ககிட்ட சொல்ல, நீயும் வா டிஸ்கஷனுக்கு ஜாக்லின்லாம் கூப்பிடும்போது பவித்ரா என்ன சொல்கிறாங்க, இப்போ சௌந்தர்யா தான் டிசைட் பண்ணிட்டு ரயனை வந்து உள்ளே தள்ளி விட்டாங்க போல், கை பிடிச்சி நீ போய் சமை அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு அவங்க மட்டுமே டிசைட் பண்ணிட்டு சாச்சனாலாம் இன்னும் ஓகேவே சொல்லலை, 4 பேர் ஓகேவே சொல்லலை. அப்போ அதுக்குள்ளே இவங்க சௌந்தர்யா அவசரப்படுத்துறாங்க, ரயன் தான் போய் சமைக்கணும், நீ போய் சமை அப்படி. ஏன்னா சமைக்க லேட் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயத்தினால அவங்க சொல்கிறாங்க. பட் ஆனால் பவித்ரா சொல்லும்போது ஜாக்லின் கரெக்டாக தான் கொஸ்டின் பண்ணுறாங்க சௌந்தர்யா. நீ ஏன்டி இப்படி பண்ணுற, இன்னும் டிசைடே பண்ணல, அதுக்குள்ளே வந்து நீ இந்த மாதிரி பண்ணிட்டியே ஓகேன்னு சொன்ன மாதிரினா, இல்லை எனக்கு வந்து எல்லாரும் ஓகே சொல்லுவாங்க, மற்றவங்களுக்குலாம் ஓகேன்னு நம்ம ஓகே பண்ணலன்னு நினச்சேன். இப்போ இவங்களுக்குலாம் ஓகே இல்லைன்னு எனக்கு தெரியல, நான் விட்டுட்டு வந்துட்டேன். சாச்சனால ஓகே இல்லைன்னு சொன்னால் நான் விட்டு வந்துட்டேன், போய் உட்காந்துட்டாங்க அவங்க பாட்டுக்கு. சௌந்தர்யா நீங்கள் எடுக்கிறீங்க ஸ்டாண்ட் ஓகே, அதை தான் சொல்கிறேன். இப்போயே அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஸ்டடியாக எடுங்க. ஏனோ தானோ நாங்கள் இருக்கிற சுச்சுவேஷனை புரிஞ்சிக்காமல் ஜஸ்ட் ஒன் சைட் மட்டும் ஜஸ்ட் லைக் தட் எடுத்துறாதீங்க அப்படிங்கிறது சௌந்தர்யா கிட்ட இருக்க ஒரு பெரிய விஷயம். ஒரு பெரிய சேஞ்ச் வரணும்னு எனக்கு தோணுது கைஸ். ஸோ உள்ளே போய் அந்த டிஸ்கஷன் நடக்குது. எல்லாருமே அவங்களோட ஒப்பீனியன் சொல்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ரியா வந்து கிளியராக சொல்கிறாங்க. ஜாக்லின் எல்லாருமே, தர்ஷிகா எல்லாருமே இதுக்கு ஒத்துக்கிறாங்க. அதாவது எதர் சமைக்க போகிறவங்க டாஸ்க் பண்ணணும், அதுவும் டைம் கன்சியூமிங்காக இருக்கக்கூடாது. இல்லைனா அவங்களுக்கு பதில் வெளியில் இருக்கவங்க டாஸ்க் பண்ணுவாங்க, அதுவும் டைம் கன்சியூமிங்காக இருக்கக்கூடாது. ஸோ சமைக்கிற வரைக்கும் இங்கே டாஸ்க் பண்ணுன்றது, ஸோ இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, ரெண்டுமே டைம் கன்சியூமிங் இல்லை அப்படிங்கிற மாதிரி கிளியர் கட்டாக ஒரு டெசிஷனுக்கு வந்துடுறாங்க. இப்போ இந்த இடத்துல சாச்சனா ஒன்று பண்ணுறாங்க, ஒரு ஸ்வீட்டாக ஒரு விஷயம் பண்ண மாதிரி அவங்க ஒன்று சொல்கிறாங்க. இதுதான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் பார்ட் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் நான் என்ன சொல்லியிருப்பேன்னு. அந்த ஃபஸ்ட் ஸ்பாட்டில் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கிச்சனில் கொஞ்சம் ரைஸ் 2 கப்பு ரைஸ் எடுத்து பாய்ஸ் டீமில் எடுத்து வச்சுருவாங்க. அதை வந்து இப்போ வந்து கேர்ள்ஸ் டீம் கிட்ட அவங்க சொல்லுவாங்க, நான் ஒரு விஷயம் பண்ணிவிட்டு அதுக்காக சாரி கேட்டுக்கிறேன். பாய்ஸ் டீம் வந்து ஃபுட் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறதுனால நான் நம்ம டீம்லேருந்து நம்ம ப்ரொவிஷன்லேருந்து 2 கப்பு ரைஸ் எடுத்து பாய்ஸ் டீமுக்கு வச்சுட்டேன். இது பாய்ஸ் டீமுக்கு தெரியாது, அங்கே ரஞ்சித் அண்ணா இருந்தார், அவருக்கு மட்டும் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் பிக் பாஸ் வந்து ரூல்ஸை மீறினதாக வந்து எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க, நான் அக்செப்ட் பண்ண ரெடியாக இருக்கேன். ஏன்னா நான் அந்த டீமில் இருக்கும்போது இல்லை நிறைய இடத்துல எனக்கு வந்து ஃபுட்டு அவங்க கொடுத்துருக்காங்க, எனக்கு அந்த ஒரு ஜென்யூனிட்டினால கொடுக்கணும்னு
தோணுச்சு கொடுத்துட்டேன், இதுக்கு அவங்ககிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன்னு சொல்லும்போது இவங்க கேர்ள்ஸும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, ஜஸ்ட் லைக் தட் அதை விட்டுருவாங்க. சரி ஓகே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க, நல்ல விஷயம் தான் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி. ஆனால் மஞ்சரி மட்டும் என்ன சொல்லுவாங்கன்னா ஓகே தான், பட் ஆனால் அவங்க அங்கே 2-3 பேர் வந்து நாங்கள் ரூல்ஸை தான் ஃபாலோ அதுவும் முத்துவை தான் சொல்லுவாங்க. முத்து, விஷால், சாரி முத்து, தீபக், ராணு 3 பேர் சாப்பிட மாட்டேன்னு இருக்காங்க ஒரு ரூல்ஸில். நீ பண்ணது அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு தெரியல, இல்லை அவங்க கேம் இது எப்படி பாதிக்கும்னு தெரியல, அதான் எனக்கு ஒன்று இடிக்குது, மற்றபடி ஓகே அப்படிங்கிற மாதிரி அது சட்டிலாக விட்டுருவாங்க. அந்த விஷயத்தை யாரும் பெருசு பண்ண மாட்டாங்க. இதில் கண்டென்ட் கிரியேட் பண்ணதான் சாச்சனா பண்ணாங்கன்னு தான் எனக்கு தோணுது. இல்லைனா பாய்ஸ் டீம் யாரும் நாமினேட் பண்ணாமல் இருக்கணும்னா 2 கப் அரிசியை கொடுத்து நல்ல பேர் வாங்கிக்கலாம்னு நினச்சிருக்கலாம். ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஓகேங்களா, இது பாய்ஸ் டீம் கிட்ட போனோன்னே பாய்ஸ் டீம் ஜஸ்ட் லைக் தட் எஸ் சொன்ன மாதிரி நம்மளுக்கு காட்டுறாங்க 1 hour ஷோவில். ஆனால் அப்படி இல்லையா, 24/7 நிறைய நேரம் கிட்டத்தட்ட 1.5 hours இந்த கான்வர்சேஷன் போயிருக்கு. கேர்ள்ஸ் டீம் சொன்ன இந்த வந்து டாஸ்கோட இந்த விஷயத்தை பாய்ஸ் டீம் ஒத்துக்கவே இல்லையா. நம்ம இதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பேசுவோம் கைஸ். தேங்க்யூ.